நம்ம எழில் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் வந்து இங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து எழில் கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பாலு. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே இவனோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு. நம்ம வந்து ஆனந்தி கூட ஒன்று சேர போகிறோமா இல்லையா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருந்துகிட்ருக்கான். அப்படி இருக்கும்போது ஆனந்தியோட அக்கா புருஷங்கிட்டே வந்து இப்போது இந்த பாலு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் நம்ம அதாவது எழில் இருந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் வேணாண்டா, அமைதியாக இருடா, நான் வந்து அதாவது நீ எனக்கு ஒன்று பண்ண, நான் உனக்கு அதுக்கு பதில் வந்து ஒன்று பண்ணேன், அதோட வந்து பிரச்சனை முடிஞ்சது, நான் என் பொண்டாட்டி சொல்கிறா அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் அவ்வளோ பொறுமையாக இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தன்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழில் அவ்வளோ தூரம் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த அதாவது இந்த இடத்துல வந்து பாலு கேட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் கடைசியில் நம்ம பாலு இருந்துட்டு இப்போ அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வாங்கி நம்ம எழில் கிட்ட கொடுத்து, சார் சார் நீங்கள் போங்க சார், இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம எழில் கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே கிளிக்காமல் வந்து கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாக போகுது. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை வந்து இங்கே யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம எழில் சொல்லியுமே கூட கேட்காம நான் சண்டையை போட்டு தான் ஆகுவேன், உன்னை அடித்து கையை காலெல்லாம் உடைக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழிலை துரத்திட்டு போனாங்க. எழில் வந்து இவங்க எல்லாரையுமே அடித்து துவைச்சதுக்கு அப்புறமாவும் எழிலோட ஃபைலில் இருந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு போடணும்னு நினச்சாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் என்னதான் மாறுச்சு, எப்படி தான் வந்து இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையிலே எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது இங்க இந்த மாதிரி வந்து நடந்து கடைசியில வந்து எழிலுக்கு இருந்த பிரச்சனை வந்து தீரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன்னா எழில் வந்து ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு இருந்தார், ஒரு பேங்க் லோன் விஷயமா வந்து போயிட்டு இருந்தார். அப்படி போயிட்டு இருக்கிற பள்ளியில் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. ஏற்கனவே இந்த பேங்க் லோன் கிடைக்காம போனதுக்கு காரணமே இந்த பாலு தான். இப்போது ஃபைனலாக வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லோனை வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கும் போது கடைசியில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை. அதுலேயும் வந்து அவ்வளோதான் நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம எழில் அவ்வளோ பயந்துட்டு இருந்தாங்க. டேய் கிழிச்சிடாதீங்கடா, அது என்னோட வாழ்க்கைடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஏன்னா இப்போ வந்து நமக்கு இந்த இதெல்லாம் கிடச்சிரும், அதாவது தனக்கு வந்து இந்த லோன் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ்வளோ வந்து எக்ஸைட்மெண்ட்டோட இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் இது எல்லாமே வந்து ஒரு நொடியில் பாலாக போக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினைக்கும் போது கண்டிப்பாக உண்மையிலேயே நம்ம எழிலால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஆனால் கடைசியில் எப்படி இந்த பாலு மனசு மாறினா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ மிகப்பெரிய விஷயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது எழில் யாரு என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி பிரச்சனை மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து எழிலுக்கு கயல் சரியான நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது அவங்க வந்து இந்த மாதிரி வந்து எழிலுக்கு வந்து அந்த லோன் கிடச்சிருச்சா அப்படி இப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறதுக்காகவும் சீக்கிரமாக வந்து முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறதுக்காகவும் தான் ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது இங்கே இந்த எழில் இருந்துக்கிட்டு பாலுக்கிட்ட வந்து எப்படியாச்சும் சர்டிஃபிகேட்டை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கயல் ஃபோன் பண்ணும்போது கயலோட ஃபோன் அட்டன் பண்ணி, கயல் நீ சொன்ன அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாலுக்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் வந்து நான் அவ்வளோ பொறுமையாக இருந்துட்டு இருந்தேன். ஆனால் இவன் வந்து இப்போ என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு கிழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். என்ன பண்ண சொல்கிற கயல் நீ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க எல்லாருக்குமே கேட்குற மாதிரி கயலோட பேரை வந்து சொல்லி பேச ஆரம்பிச்சுறாங்க. அதை கேட்ட உடனே இந்த பாலுக்கு பயங்கரமான இருந்துச்சு. ஏன்னா கயல் வந்து ஆனந்தியோட அக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல அப்படின்னாலுமே கூட கயல் வந்து இப்போ மூர்த்தி மாமாவோட அவங்க தங்கச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு வந்து கேட்ட உடனே உண்மையிலேயே இந்த பாலு வந்து பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்கான். அதுவும் இல்லாமல் டேய் இப்போ நீ யார்கிட்ட பேசின அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்கும்போது என் ஒய்ஃப் கயல் கிட்ட தான் பேசினேன், அதுக்கு என்னடா இப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. கடைசியில் கயலோட ஃபோட்டோவை காட்டினோடனே அவன் பயங்கர அதிர்ச்சியோட தான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்த அந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே டேய் கிளிக்காதடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து இப்போது நம்ம எழில் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. எழில் இருந்துட்டு பயங்கரமாக வந்து ஒரு ஷாக்கில் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கையில் பார்த்தோன்னே இவன் எதுக்காக இவ்வளோ பதறணும் இவ்வளோ உதறணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதே மாதிரி வந்து
இப்போ வந்து இந்த பாலு வந்துட்டு சரி என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டேன், அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆரம்பத்திலே சொல்ல வேண்டியது தானே, நமக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் இனிமேல் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம எழில்கிட்ட இந்த பாலு வந்துட்டு பயங்கரமாக மன்னிப்பு கேட்குறான். அந்த ஒரு டைமில் கயல் மட்டும் ஃபோன் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே எழிலுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதை விட இப்போது பாலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இத்தனை நாளாக நம்ம பாலுவும் எலியும் பூனையுமா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லா உண்மையுமே சொல்லி தான் யாருன்றதை வந்து சொல்லி கடைசியில் வந்து மன்னிப்பும் வந்து கேட்டாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நம்ம எலிலும் வந்து பெருந்தன்மையோட மன்னிச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, நீ வந்து அப்போ இதே பேங்க் லோனை வந்து தடுத்த அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இப்போது இந்த பால் இருந்துட்டு ஆட்டோலேயே ஏற்றிட்டு நேராக கொண்டு போய் பேங்க் வாசல்லையே வந்து விட போகிறாங்க நம்ம எலியில். ஏன்னா இப்போது அந்த பைக்கில் வந்து மறுபடியும் மண்ணை கொட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை வருது, பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது வந்து நம்ம எழிலுக்கு பேங்க் லோனும் கிடச்சிருது. இப்போது இந்த பாலுவை வந்து நம்ம எழில் வந்து முழுசாக வந்து மன்னிச்சிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து இங்கே பாலு வந்துட்டு நான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ண பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் கதறிட்டு இருக்கான். அதே மாதிரி இப்போது நேராக வந்து நம்ம எழில் வந்துட்டு பேங்க் லோன் அப்ரூவலோட நேராக கிளம்பி வந்து அந்த துணி கடைக்கு போக ஆரம்பிச்சுறாங்க. அங்கே போயிட்டு வந்து இந்த மாதிரி அவனுக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கயல் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. கடைசியில் தான் வந்து நம்ம கயலுக்கு வந்து அங்கே வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் தான் நம்ம எழிலுக்கு அந்த ஆனந்தி லவ் பண்ணக்கூடிய பையன் வந்து அந்த பாலு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.